Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறேன்னா 12th காமர்ஸ் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் क्वेश्चंस எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த क्वेश्चंस எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த क्वेश्चंஸை மட்டும் படிக்காமல் போயிடாதீங்க. கண்டிப்பாக இதிலேருந்து क्वेश्चंस வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் வைக்கிறோம், வேணுன்றவங்க அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चंस, ஸ்கிப் பண்ணாமல் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்ட क्वेश्चंस தான். என்ன இவ்வளோ क्वेश्चंस இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நம்பர் வைஸ் அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து क्वेश्चंस வரும். ஸோ ஒரு क्वेश्चனையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நீங்கள் எல்லா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸை அட்டன் பண்ண முடியும். புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருந்து 1 மார்க்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக காமர்ஸில் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக டஃப்பான விஷயம் கிடையாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெட் கலரில் இருக்க क्वेश्चंसக்கெலாம் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஆன்சர் எழுதும் போது தெளிவாக எழுதுங்க. இந்த பிரின்சிபல் ஆஃப் டெய்லர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चंस. அதுக்கப்புறம் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चन. ஆல்ரெடி எல்லா क्वेश्चंஸையும் கவரப் பண்ணியிருப்பீங்க. ஏதாச்சும் क्वेश्चंस ஒரு சில क्वेश्चंस தான் அதில் இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். PDF வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இங்கிலீஷ் மீடியம்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. இதை படிக்காமல் மட்டும் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. இது எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகலாம். கண்டிப்பாக நீங்கள் படித்த क्वेश्चंस எல்லாமே வரும். தேங்க்யூ.